Hi friends, today's special Rojak and Kuah Kacang. So நம்ம ரோஜாவும் பார்க்க போகிறோம், Kuah Kacang அதுக்குள்ளே சாஸ் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி சமைக்கலான்ட்டு. ஓகே, நம்ம ரோஜாவுக்கு என்னென்ன எடுத்துக்க போகிறோன்னாக்கா, முட்டை, Mee Kuning, Timun, Sengkuang, Tauhu Goreng and Kuih, Cucur, Udang. ஸோ அதுக்கு வேண்டிய ஜாமான் ப்ரிப்பேர் பண்ணலாமா? செங்குவாங் தீமுனை நீங்கள் தோலை சீவி எடுத்துகிட்டு கழுவிட்டு நீளமாக வெட்டி வச்சிங்க. முட்டையை அவிச்சு வச்சுக்கிங்க. நான் 4 முட்டையை அவிச்சிருக்கேன். பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க பார்த்து அதுக்கு தகுந்த நம்பர்ஸ் ஆஃப் முட்டையை எடுத்து நீங்கள் அவிச்சு வச்சிங்க. Mee Kuning எல்லோ மீ எடுத்து சுத்தனில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி தனியாக வச்சுருங்க. ஸோ அப்புறம் நம்ம சர்வ் பண்ணுறப்ப நம்ம யூஸ் பண்ணலாம். Tauhu Goreng நான் 4 Tauhu Goreng எடுத்திருக்கேன். அது என்ன செய்யுங்க, 2ஆக வெட்டிட்டு பெருசாக பொரிச்சு வச்சிங்க. ஜஸ்ட் எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்து வச்சுங்க. அது கூல் ஆன பிற்பாடு ஸ்லைஸாக அந்த மாதிரி வெட்டி வச்சிங்க. Kuih, Cucur, Udang நீளமாக பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸாக அந்த மாதிரி வெட்டி வச்சிங்க சர்வ் பண்ணுறதுக்கு. நான் அப்புறம் நான் அதை பொரிக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுதுன்னு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. ஆல் பர்பஸ் ஃப்ளார் தொப்பங்கண்டோம் 2 to 4 கப்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றதுனால அதிகமாக செய்கிறதுக்காண்டி நான் 4 கப்ஸ் எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் குறைவாக செய்கிறதுனாக்கா 2 or 3 கப்ஸ் கூட எடுத்துக்கலாம். Cuchai கீரை நான் 1 கட்டு வாங்கினேன். அந்த 1 கட்டில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக 2 inches நீளமாக அதை வெட்டி வச்சிங்க. ஒரு வெங்காயம், 2 ஊசி மிளகாய் எடுத்துக்கிங்க. அப்படி நீங்கள் வெங்காயம் 1லேருந்து 2 கூட பாய்ச்சிக்கலாம். ஊசி மிளகாய் உரப்புக்கு ஏற்ற ஊசி மிளகாய் போடுங்க. நான் ரெட் சில்லி எடுத்துருக்கனால இது அதிகமாக உரப்பு இருக்கனால எனக்கு உரப்பு குறவாக வேணும். அதனால் நான் 2 ஊசி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சாப் பண்ணிச்சிங்க. உடைக்கி நம்ம எப்படி சாப் பண்ணுறோமோ அந்த மாதிரி சிறுசாக சாப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குவே சுச்சூர் ஊடாங் அதுக்கு வேண்டி மாவெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஒரு வெங்காயம் நம்ம வெட்டி வச்சிருந்த ஒரு வெங்காயம், 2 ஊசி மிளகா. ஸோ நம்ம மாவு 4 கப்ஸ் மாவோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணுறேன். கொச்சாயில் நான் வெட்டி வச்சுருந்தது 2 inches சைஸில் வெட்டி வச்சுருந்தேன். அதையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன் மாவோட. நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம். தௌகே நான் ஒரு போல் தௌகே எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். சமைச்ச சோறு அதாவது குக் பண்ண ரைஸ் இருக்குல்ல, அது 1 கப் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சீனி 1 கரண்டி 1 டேபிள் ஸ்பூன். பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். ஃப்ரெஷ் ஊடாங் அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 ஊடாங் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா உரித்து சுத்தம் பண்ணிவிட்டு சின்சாங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மாவோடு போட்டு பிசைஞ்சிட்டேன். அப்போ தான் எல்லா இடத்துலையும் அந்த ஊனை பரவனால ஜூஸியாக இருக்கனால நான் சின்சாங் பண்ணிவிட்டு சின்னதாக வெட்டி மாவில் போட்டு பிசைஞ்சிட்டேன். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நடுத்தரமாக அது நீங்கள் கரண்டியில் எடுக்கிற அளவுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் லேசாக இப்போ கடந்தால் போதும். ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த லெவலுக்கு வர அளவுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு விட்ருங்க.
இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஓரத்தில் வச்சுருவோம். அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணட்டும். அடுப்பில் சட்டியை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கச்சானை முதல்ல பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு நான் 2 பவுல் கச்சான் யூஸ் பண்ணுறேன். கச்சானை நல்லா கிளறி விடுவோம். அது கொஞ்சம் நிறம் மாறட்டும், டார்க்காக வரட்டும். லேசாக டார்க்காக ஆனோடனே நம்ம ஒரு பவுலில் தனியாக போட்டு ஆற வைக்கணும். இதுக்கு இடையில வந்து நம்ம அந்த கிளேடி ஒரு கிளேடி எடுத்துருக்கேன் நான். இதை வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா அவிச்சிக்குவோம். ஏன்னா அது வந்து நான் கச்சான் சாஸ் பண்ணுறதுக்கு, கச்சாங் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அது பாயில் பண்ண நான் இன்னொரு அடுப்பில் போட்டிக்கிறேன். இப்போ நல்லா கச்சா நல்லா நிறம் மாறிடுச்சு, டார்க் கலர்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வைக்கிற டைம் ஆச்சு. இப்போ வடித்தட்டு எடுத்து ஸோ எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வைப்போம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம முதலாவது கச்சானை பொரிச்சு எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் எண்ணெயில் நான் தவ்வை பொரிக்கிறேன். தவு வந்து நல்லா ப்ரௌனாக வரணும், எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌனாக வரணும். இது ஏற்கனவே நான் கழுவிட்டு 2ஆக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தவு. ஸோ நான் 4 தவு யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து 4 பக்கமும் வந்து நல்லா ப்ரௌன் ஆன பிற்பாடு எடுத்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுருவோம். அது கூல் ஆன பிற்பாடு ஸ்லைஸாக வெட்டி எடுத்துச்சின்னாக்கா அது சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3வது ஸ்டெப்பு நான் எண்ணெய் ஆட் பண்ணல, அதே எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து குய் சுச்சூர் உடாங். ஸோ இது வந்து நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். இது வந்து குய் வந்து மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் நல்லா கொஞ்சம் முறுமுறுப்பாக பொரிச்சு எடுக்கணும். இதே போல் இருக்கிற மாவையும் நம்ம குழைவை ஒரு 2 ஸ்லைஸாக போட்டு ரொம்ப க்ரௌடாக போடாமல் எண்ணெய் கொதிக்கிற அளவுக்கு 2 ஸ்லைஸாக போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் வெஜிடேரியனாக கூட சில பேர் வீகனாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெஜிடேரியனாக ரோஜா வேணுனாக்கா ஊடானை அவாய்ட் பண்ணிவிட்டு சைவமாக நீங்கள் சமைச்சு எடுக்கலாம். குய் சுச்சூர் உடங் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம குவா கச்சாங் ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் பிளேண்டில் போடுவோம் அரைக்கிறதுக்கு. நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 to 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பல், லெங்குவாஸ் கொஞ்சம் எடுத்துங்க. கச்சானை ஆட் பண்ணேன், பொரிச்சு வச்ச கச்சானும் ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் இப்படி எதுவும் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், அங்கேயும் இதோட இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன். பத்து காய்ந்த மிளகா ட்ரை சில்லி, நான் இது ஏற்கனவே சுத்தனில் போட்டு எடுத்துட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். காய்ந்த ஊடாம் 1 டேபிள் ஸ்பூன். இது வாஷ் பண்ணி கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கிளாடி, ஒரு கிளாடி எடுத்து நான் கழுவி அது அவிச்சி வச்சிருந்த கிளாடி எடுத்து நான் பிளெண்டில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ எடுத்து நம்ம பிளெண்டில் நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். அரைச்ச பிற்பாடு சட்டியில் லேசாக எண்ணெய் இருக்கும், நம்ம போயிருக்கணும் இந்த குழி பொரிச்ச எண்ணெய் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அது அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. ஸோ தேவைப்பட்ட எண்ணெய் மட்டும் நம்ம சாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். குவா கச்சாங்க்கு ஸோ நம்ம அரைச்சி வச்சிருந்த சாந்து எடுத்து எண்ணெயில் ஊற்றி நல்லா தாளிப்போம். அந்த ஸ்மெல் போகணும். பிளெண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிடுங்க. அலசி ஊற்றுனீங்கனாக்கா அடி எதுவும் பிடிக்காது. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால அடி பிடிக்காது. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. வெள்ளை சீனி 6 டேபிள் ஸ்பூன். சால்ட்டு 1 டீஸ்பூன். அப்புறமேல பத்தன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். Gula Melaka 1. Air Asam Jawa, புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்குவோம். ஸ்வீட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ மிஸ் ஆயிடுச்சு இதில், ஸோ அதனால தான் நான் வாய்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதான், அவர் குவா கச்சாங் இஸ் ரெடி. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் லேசாக எள்ளு தூவி விட்ருங்க அழகுக்காக. இட்ஸ் நாட் கம்பல்சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் நியூ வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். பை. ஹாப்பி குக்கிங். Drop it.